காதல் தர வந்தேன். எபிசோடு 12. அடுத்த நாள் காலை அனைவருக்கும் இனிமையாக பொழுது விடியவும் இங்கு சக்தி அவள் உற்சாகமாக எழுந்து என்றும் இல்லாதது போல அன்று அவள் வேலைக்கு கிளம்பினாள். இங்கு ஊருக்கு சென்ற கயலும் கோமதியும் அவளுக்கு போன் செய்து நாங்க இன்னும் 2 நாள்ல வந்துடுவோம் என்று அவர்கள் சொல்லவும் சரி என்று அவர்களிடம் பேசிவிட்டு போனை வைத்துவிட்டு அவள் கீழே சென்று உணவை சாப்பிட்டுவிட்டு மேலே வந்து வழக்கம் போல அவள் வேலைக்கு கிளம்பலாம் என்று கிளம்பிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது வருண் போன் செய்திருந்தான். சக்தி, கிளம்பிட்டியா என்று அவன் கேட்கவும், இல்ல வருண் சார், இன்னும் ஒரு 1/2 hourல கிளம்பி விடுவேன். ஏன், என்னாச்சு, என்ன காலையிலேயே போன் பண்ணிருக்கீங்க என்று கேட்கவும், இல்ல நான் சீக்கிரமா வேலைக்கு கிளம்புறேன், எப்படியும் அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி தானே போவேன், அதான் உன்னையும் பிக்கப் பண்ணிக்கலான்னு கேட்டேன் என்று சொல்லவும், அச்சச்சோ வேணாம் வருண் சார், நான் டெய்லியும் மாமா வண்டியிலையும் உங்க வண்டியிலையும் வந்தா ஆபீஸ்ல யாராவது தப்பா எடுத்துக்க போறாங்க என்று சொல்லி அவள் சொல்லவும், என்ன சக்தி, இதுக்கெல்லாமா போய் பயப்படுவாங்க, யாரு நம்மள கேள்வி கேட்க போறாங்க, அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நீ வேறு யார் கூடயாவது வந்தா மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் பார்த்து நாங்க தான் கேள்வி கேட்கணும், அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு சக்தி பயப்படுற என்று வருண் சொல்லவும், இல்ல வருண் சார், உங்க நல்லதுக்காக தான் சொன்னேன், ஏன்னா பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை வந்துவிட விடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தான் என்று அவள் சொல்லவும், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீ இருக்காம நீ எப்பொழுதும் போல கிளம்பி நீ வெயிட் பண்ணு, நான் கிளம்பி உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று வருண் கூறிவிட்டு போனை வைத்தான். அவளும் மறுப்பு தெரிவிக்காமல் சரி என்று சொல்லி அப்படியே அவள் கிளம்புவதற்கு தயாரானாள். இங்கு வருண் அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு அவன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்புவதற்கு தயாரானான். என்னடா, என்ன இவ்வளோ சீக்கிரமா கிளம்புற, என்னாச்சு என்று கேட்கவும், இல்லம்மா, ஒரு முக்கியமானவங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஆபீஸ் போகணும், அதனாலதான் சீக்கிரமா போறேன் என்று சொல்லி அவன் வண்டியை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக கிளம்பினான். இங்கு நாராயணன் டைனிங் ஹாலுக்கு வந்து அமர்ந்து, சுமதி டிஃபன் வை என்று அவர் சொன்னார். என்னங்க, வருண் யாரை பிக்கப் பண்றதுக்காக இவ்வளோ சீக்கிரமா போறான் என்று அவள் கேட்கவும், ஏன் உனக்கு தெரியலையா அவன் யாரை பிக்கப் பண்ண போறான்னு, எல்லாம் உன் மருமகளை பிக்கப் பண்ணதான் போறா என்று சொன்னார் நாராயணன். என்னது, சக்தியை பிக்கப் பண்ண போறானா, அது என்கிட்ட சொல்லிட்டு போகலாமே என்று அவள் கேட்கவும், நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டீனா, நேத்து என் மருமகளை நான் பிக்கப் பண்ணிட்டு போன மாதிரி போயிட்டேனா, அதுக்காக தான் சாரு இவ்வளோ சீக்கிரமா பறந்துகிட்டு ஓடுறாரு என்று நாராயணன் கூறினார். அப்படியா கதை, நான் கூட என்னடா புள்ள இவ்வளோ சீக்கிரமா வேலைக்கு போறானேன்னு நினைச்சேன். சரி சரி, அவன் சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம்தான். சரி வாங்க, உங்களுக்கு டிஃபன் வைக்கிறேன் என்று நாராயணனுக்கு காலை உணவை பரிமாறினாள். காலை உணவை சாப்பிட்டு விட்டு நாராயணன் ஆபீஸுக்கு ரெடியாகி அவர் செல்ல தயாராக இருக்கும்போது இங்கு சுமதிக்கு வீட்டில் தனியாக இருப்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவர் கிளம்பி காரை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது, என்னங்க என்று அவள் கூப்பிட்டாள். என்ன சுமதி, என்ன என்று கேட்டான். என்ன சுமதி, காரை எடுக்கும்போது கூப்பிடுற, என்ன விஷயம் என்று அவர் கேட்கவும், எனக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறீங்களா என்று அவள் கேட்கவும், உடனே நாராயணன், வேணா சுமதி, நீ அங்க வந்தேனா உன் மருமகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், வேலை செய்யற இடத்துக்கு தன்னுடைய வருங்கால மாமியார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்,
அந்த ஒரு தர்ம சங்கடத்தை, ஒரு சூழ்நிலைய நம்ம சக்திக்கு கொடுக்க வேண்டாம். சக்தி இப்ப அங்க வேலை செய்யறது எனக்கு கூட இஷ்டம் இல்லதான். ஆனா அவ ஒவ்வொரு வாட்டியும் தான் குடும்பத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன், தான் குடும்பத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன்னு அவ சொல்லும்போது அந்த உணர்வை நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிதான் சக்திய இன்னமும் நான் வேலை செய்ய வச்சிருக்கேன். என் மருமக அந்த வேலை செய்வது எனக்கே பிடிக்காத போது அந்த கேன்டீன்ல நீ இருக்கும்போது எனக்கு எப்படி அது இஷ்டமா இருக்கும்? அதனால வேணாம், வீட்டுல தான் இத்தனை பேர் வேலைக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எதையாச்சும் பேசிட்டு, இல்லாட்டினா உன்னோட ஃப்ரெண்டுங்களுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசு, அவங்க கூட எங்கேயாச்சும் ஷாப்பிங் போயிட்டு வா. ஆனா நீ ஆபீஸ்க்கு வர வேண்டாம். என்னடா தன்னுடைய கணவர் இப்படி சொல்றாரு என்று என்ன தப்பா எடுத்துக்காத. எல்லாம் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ அங்க வந்ததுக்கு அப்புறமா சக்தி உன்னை அங்க பார்த்துட்டு தன் மாமியார் தன்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு அவளுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா அவ அங்க யார்கிட்டயாச்சும் சொல்ல முடியுமா? இவங்க நான் காதலிக்கிற பையனோட அம்மா என்று சொல்ல முடியுமா? முடியாது இல்லம்மா. அதனாலதான் சொல்றேன், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் என்று அவர் சொல்லவும், சரிங்க, நீங்க சொல்றது ஒரு நல்ல விஷயம்தான். சரி, நான் வீட்டு உள்ள வேலைகளை பாத்துக்கிறேன், நீங்க ஆபீஸுக்கு கிளம்புங்க என்று அவள் சொல்லிவிட்டு அவள் உள்ளே சென்றாள். இங்கு நாராயணன் சுமதியிடம் அப்படி பேசிய விஷயத்தை நினைத்து கொண்டே அவர் ஃபேக்டரிக்கு சென்றார். அங்கு சென்ற பிறகு அவர் சிறிது நேரம் சிந்தித்து பார்த்தார். சக்தி, நம்ம ஆபீஸ்ல வேலை செய்வது நல்லதில்ல. நம்ம சக்தியை அந்த வேலைக்கு வைத்திருக்கிறதே நல்லதில்ல. அதுக்கான தீர்வு நம்ம சீக்கிரமா பார்க்கணும். இதுக்கு ஒரே தீர்வு, நம்ம சக்தியோட ஊருக்கு போயிட்டு அங்க அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு சீக்கிரமா அவங்க அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கூடிய சீக்கிரமா சக்திய நம்ம வருணுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். அதுதான் நல்ல நல்ல ஒரு தீர்வா இருக்கும். ஏன்னா சக்தி அங்க வேலை செய்ய செய்ய எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அங்க வேலை செய்யறத பார்க்கும்போது என்று நாராயணன் நினைத்து கொண்டு ஃபேக்டரிக்கு சென்றார். இங்கு வருண் ஆபீஸுக்கு காரில் சென்று கொண்டு அப்படியே சக்தியை அவன் பிக்கப் செய்து கொண்டான். என்ன சக்தி, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்று கேட்கவும், இல்ல வருண் சார், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் என்று அவள் சொல்லவும், என்ன சக்தி, நேத்து தான் அவ்வளோ தூரம் சொன்னேன் சார் என்று கூப்பிடாதன்னு, திரும்பவும் நீ அப்படி கூப்பிடுற பத்தியா? எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு என்று அவன் சொல்லவும், தப்பா எடுத்துக்காதீங்க வருண் சார், எனக்கு உங்களை அப்படி கூப்பிடுறதுக்கு மட்டும் தான் வாய் வருது. இன்னும் அந்த மாதிரி உரிமை எடுத்துக்க எனக்கு வரல. கூடிய சீக்கிரத்துல அதுவும் வந்துடும். அது வரைக்கும் என்னை இப்படியே விடுங்களேன் பிளீஸ் என்று அவள் சொல்லவும், சரி சக்தி, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய் என்று அவன் சொல்லிவிட்டு பிறகு, சக்தி, நேத்து நல்லா தூங்குனியா என்று அவன் கேட்கவும், எங்க தூக்கம் வந்துச்சு, நீங்க என் மேல கொட்டின பாசத்தை நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கம் ரொம்ப நேரம் வரல. ஆனாலும் சந்தோஷத்துல அப்புறமா தூங்கிட்டேன் என்று அவள் சொன்னாள். அப்படியா? நானும் அதே மாதிரிதான் கனவு லோகத்துல இருந்து கொண்டிருந்தேன். சக்தி, என்ன அப்படி சொல்லி கூப்பிடுவோமே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே ஒரு சொர்க்க லோகத்துல மிதந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனது எனக்கு என்று அவன் சொல்லவும், அது சரி, நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு அப்படி இருந்ததா என்று அவள் கேட்டாள். பின்ன இருக்காதா சக்தி, நீ என்னுடைய காதலி, நான் உன்னை காதலிச்சுட்டு தானே இருக்கேன். தன் காதலி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு பெரிய விஷயமா தானே இருக்கும். அதே மாதிரிதான் நீ சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பெருசா படுது என்று அவன் சொன்னான். போங்க வருண் சார், நீங்க ரொம்பத்தான் என்ன கலாய்க்கிற மாதிரி பேசுறீங்க என்று அவள் சொல்லவும், ஐயோ சக்தி, நான் உங்களை கலாய்க்கல,
என்னுடைய உணர்வுபூர்வமான விஷயங்களை உங்ககிட்ட வெளிப்படுத்துறேன். நீங்க என்னுடைய காதலி. நீங்க என்ன வர்ணிக்கும் போதோ இல்ல என்கிட்ட உரிமையா கேக்குற விஷயத்த நீங்க சொல்லும் போதோ என்னுடைய மனசு சந்தோஷப்படதான் செய்யும். அந்த ஃபீலிங்க காதலிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். நீங்க வேணா என்னை காதலிச்ச மாதிரி நினைச்சிட்டு என்கிட்ட ஒரு விஷயத்த நீங்க கேளுங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் போது அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்று வருண் சொன்னான். அப்படியா? சரி, நான் உங்ககிட்ட எனக்கு அப்படி ஏதாச்சும் ஒண்ணு தோணுச்சுன்னா கண்டிப்பா கேக்குறேன் என்று சக்தி சொல்லவும், ஏன் சக்தி, இப்ப நீ என்கிட்ட கேட்கலாமே. உனக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த என்கிட்ட கேளு, அதை நான் கண்டிப்பா செய்யறேன் என்று வருண் சொன்னான். நான் ஆசைப்பட்ட விஷயமா? அப்படி நான் ஆசைப்பட்ட விஷயம் என்ன என்று அவள் கேட்கவும், வருண் சார், எனக்கு இப்பதான் ஒரு எண்ணம் தோணுது. நம்ம மில்லுல வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப அந்த மில்லுல சூப்பர்வைசர் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் சரியான கருமுண்டம். அவன் பெயர் குணா. அவனை நான் அடிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். ஆனா அது முடியாம போச்சு. இப்ப நீங்க வேணா அவரை அடிச்சு காமிக்கிறீங்களா என்று சொல்லவும், சக்தி, நான் இங்க உள்ள விஷயத்த கேட்டா நீ உங்க ஊர்ல உள்ள விஷயத்த சொல்ற. அது நம்ம ஊருக்கு போனா கண்டிப்பா நான் அவனை அடிக்கிறேன். நீ இப்ப இங்க உள்ள விஷயம் ஏதாச்சும் கேளு, அதை நான் பண்ணுறேன் என்று சொல்லவும், என்ன கேட்கலாம் உங்ககிட்ட? வருண் சார், சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு, எனக்கு சென்னைய சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. என்ன ஒரு நாளைக்கு இந்த சென்னைய சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறீங்களா என்று அவள் கேட்கவும், இதுதானா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீ வர ஞாயிற்றுக்கிழமை ரெடியா இரு. நான் காலையிலேயே வந்து உன்னை பிக்கப் பண்ணி உன்னை சென்னைய ஃபுல்லா சுத்தி காமிக்கிறேன். அப்ப அந்த சந்தோஷத்தை நீ என்கிட்ட வெளிப்படுத்துவீல, அத நானும் பாக்குறேன் என்று வருண் சொல்லவும், நீங்க ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போங்க, அது சந்தோஷமா இல்ல சந்தோஷம் இல்லையான்னு நான் சொல்றேன் என்று சொல்லி இருவரும் அப்படியே சந்தோஷமாக பேசிக்கொண்டு சென்றார்கள். சக்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் நம்ம ஆபீஸ்ல எல்லாத்தையுமே மாத்திட்டேன், உனக்கு தெரியுமா என்று கேட்கவும், அப்படி என்ன மாத்தினீங்க என்று சக்தி கேட்டார். ஆல்ரெடி அப்பா பிஏவா ஒரு லேடிய தானே வச்சிருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா அதை ஜென்ஸா மாத்தினேன். ஆனா அவங்க எனக்கு சூட்டபுள் ஆகல. அதனால மறுபடியும் ஒரு பிஏவா நான் செலக்ட் பண்ண சொல்லி இருக்கேன். இன்னைக்கு எனக்கு நிறைய பேர் இன்டர்வியூ பண்ண வேண்டியது வேலை இருக்கு சக்தி என்று சொல்லவும், அப்படியா? சூப்பர் வருண் சார், வாழ்த்துக்கள். நல்லபடியா உங்களுக்கு ஒரு பிஏவை எடுத்துக்கோங்க, சரியா என்று அவள் சொல்லவும், தேங்க்ஸ் சக்தி, நீ சொன்ன அந்த வாழ்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி வருண் சார், ஆபீஸ் வந்துருச்சு, நான் இறங்கி போறேன். நீங்க காரை பார்க்கிங் பண்ணிட்டு நீங்க உங்க கேபினுக்கு போங்க, நான் என்னுடைய வேலையை பார்க்க போறேன் என்று அவள் சொல்லிவிட்டு அவள் அவளுடைய வேலையை பார்ப்பதற்கு கேண்டீனுக்கு சென்றாள். வருணுடன் பேசிய ஒவ்வொரு விஷயத்தையும் சக்தி நினைத்து கொண்டு அப்படியே சிரித்து கொண்டிருந்தாள். பிறகு அவள் கேண்டீனில் இருந்து வெளியே வந்து சில வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இன்டர்வியூக்கு ஆட்கள் வருவார்கள் என்று வருண் சொன்னது நினைத்து வெளியில் பார்க்கும்போது அங்கு நிறைய பெண்கள் வந்து இன்டர்வியூக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வருண் கேபில் இருந்து ஒவ்வொரு பெண்ணாக சென்று அந்த இன்டர்வியூயை அட்டென்ட் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள். சக்தியை பார்த்து ஹலோ என்று கூப்பிட்டார். யார் என்று திருப்பி பார்க்கும்போது அங்கு ஒரு பெண் நிற்கவும், சொல்லுங்க, இங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க, நான் யாரை மீட் பண்ணணும் என்று அவள் கேட்கவும், அங்கு எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அங்க போய் கேளுங்க, நான் இங்க கேண்டீன்ல வேலை செய்யறேன், எனக்கு அதை பத்தி தெரியாது என்று சொல்லவும், ஓ, நீ கேண்டீன்ல வேலை செய்யற பொண்ணா? அப்புறம் எதுக்கு நீ ரிசப்ஷன்ல நின்னுட்டு இருக்க? போய் உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே என்று அவள் சொல்லவும், மேடம், நாங்க எங்கே வேண்டுமன் என்றாலும் நின்று வேலை பார்க்கலாம், அது கேட்கறதுக்கு நீங்க யாரு என்று சொல்லவும், என்னமோ இது உங்க அப்பா வீட்டு ஆபீஸ் மாதிரி என்ன கேள்வி கேட்கிற? நான் இங்க எம்பியோட பிஏ இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், கண்டிப்பா எனக்கு இந்த ஜாப் கிடைக்கும், அப்ப உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் அங்கிருந்து சென்றாள்.
இந்த மேடம் சரியான திமிர் பிடிச்சவங்களா இருக்காங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா அவங்க பாட்டுக்கு திமிரா பதில் சொல்லிட்டு போறாங்க. நான் எங்க நின்றா இவங்களுக்கு என்ன? அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்க்க வேண்டியது தானே. தேவையில்லாம என்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறார்கள் என்று சக்தி நினைத்து கொண்டு அவளுடைய வேலையை பார்க்க சென்றாள். அப்பொழுது இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கும் பொழுது மத்திய இடைவேளை வரவுமே இன்டர்வியூ கொஞ்ச நேரம் கழித்து வைப்பதாக வருண் சொல்லிவிட்டு கேன்டீனுக்கு வந்தான். கேன்டீனுக்கு வந்தவுடன் சக்தியை பார்த்து, சக்தி, ஒரு காப்பி கொடு உன் கையால என்று சொல்லி கேட்கவும் அவள் ஒரு காப்பியை எடுத்து வந்து கொடுத்துவிட்டு அங்கு அமைதியாக நின்றாள். என்னாச்சு சக்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்கவும், ஒன்னு இல்ல வருண் சார் என்று அவள் சொன்னாள். இல்ல, நீ எப்பவுமே நல்ல கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கிற பொண்ணு. நீ சைலண்டா இருந்தா அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, என்னன்னு சொல்லு என்று கேட்கவும், இல்ல வருண் சார், நான் ஒரு வேலையா நம்ம ரிசப்ஷன் வரைக்கும் வந்தேன். அப்ப ஒரு பொண்ணு வந்து ஹலோ என்ன சொடக்கு விட்டு கூப்பிட்டாங்க. நானும் யாருன்னு திரும்பி பார்த்தேன். அப்ப அவங்க இங்க எங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. அங்க நடக்குது, நீங்க போய் பாருங்க, எனக்கு தெரியாது, நான் கேன்டீன்ல வேலை செய்யற பொண்ணுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, கேன்டீன்ல வேலை செய்யற பொண்ணுக்கு இங்க என்ன ரிசப்ஷன்ல வேலை, நீ போய் வேலையை பார்க்க வேண்டியது தானேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான், மேடம் நீங்க அதை சொல்லாதீங்க, நாங்க இங்க எங்க வேணாலும் வேலை செய்யலாம், அது எங்களுடைய இஷ்டம்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரியே என்னை பேசிட்டு போயிடுச்சு. இன்னொன்னு சொல்லிட்டு போனுச்சு, எனக்கு எப்படியும் இந்த ஆபீஸ்ல பிஏவா வேலை கிடைச்சிடும், அதுக்கப்புறமா உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னது. அதை கேட்டதுமே எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. காலையிலேயே என் வாயில வந்து வாங்கி கட்டிக்க விரும்புனுச்சு. இத்தனைக்கும் அந்த பொண்ணை நான் எதுவுமே பேசல. நான் என் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அப்படியே அமைதியா இருந்துட்டேன் என்று சொன்னாள். அப்படியா? அப்படி யார் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது? அந்த பொண்ணு யாருன்னு காமி என்று கேட்கவும், ஐயோ சார் வேணாம், அந்த பொண்ணு ஏதோ வேலைக்கு வந்து இருக்கு, ஏதோ படித்த திமிர் இல்ல என்கிட்ட அவங்க பேசிட்டு போறாங்க. எதுக்கு விடுங்க, நான் நார்மலா ஆயிட்டேன், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்ல என்று சொல்லவும், இல்ல சக்தி, அந்த பொண்ணு யாருன்னு காமி, அதுக்கான ரீசனை அவங்க கிட்ட நான் கேக்குறேன் என்று வருண் சொல்லவும், வருண் சார், நான் தான் வேணான்னு சொல்றேனே, பரவாயில்ல விடுங்க என்று அவள் சொல்லவும், நீ சொன்னதுக்காக இந்த விஷயத்தை விடுறேன் சக்தி. சரி, எனக்கு இன்னும் நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்க வேண்டிய வேலை இருக்கு, நான் தான் பிரேக் விட்டுட்டு வந்தேன். சரி, நான் போயிட்டு வரேன், நீ போய் சாப்பிடு என்று சொல்லவும், சரி என்று சொல்லிவிட்டு வருண் அங்கிருந்து சென்றான். வருண் சென்ற பிறகு சக்தி வருணை பார்த்து கொண்டிருந்தாள். நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் இவருக்கு எவ்வளோ கோபம் வருது இல்ல? காதலிக்கிறவராச்சே, பின்ன கோவப்படாமல் இருப்பாரா? ஆனா பாவம், அவரை நான் தான் ரொம்ப ஏமாத்துறேன் என்று சொல்லி அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அங்கு இன்டர்வியூக்கு வந்த அனைவரையுமே வருண் இன்டர்வியூ எடுத்துவிட்டு அதிலிருந்து ஒருவரையும் அவன் செலக்ட் செய்து விட்டான். அது யார் என்று பார்க்கும்போது நம் சக்தியிடம் நக்கலாக பேசிவிட்டு சென்ற அந்த பெண்தான் வருண் பிஏவாக செலக்ட் செய்திருந்தான். பிறகு அந்த பெண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துவிட்டு அவளுக்கென்று ஒரு கேபினை ஒதுக்கி கொடுக்கவும் அந்த கேபினில் அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள். சக்தி அந்த வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது சக்தியை சொடக்குவிட்டு அந்த பெண் கூப்பிட்டாள். அந்த பெண்ணின் பெயர் ரம்யா. அந்த பெண் கூப்பிடவும், சொல்லுங்க மேடம் என்று சக்தி கேட்கவும், எப்படி, நான் சொன்ன மாதிரியே இந்த பிஏ வேலையை எனக்கு கிடைச்சிருச்சு என்று அவளிடம் சொல்லவும், சந்தோஷம் மேடம், படிச்சதுக்கு வேலை கிடைச்சா சந்தோஷம் தானே என்று சக்தி சொல்லவும், படிச்சதுக்கு வேலை இல்ல, என்னுடைய அழகு டேலண்ட்டுக்கு கிடைச்ச வேலை என்று அவள் சொல்லவும், அப்படி கூட வச்சுக்கோங்க, அதையே மேடம் என்கிட்ட சொல்றீங்க என்று கேட்கவும், நான் காலையில உன்கிட்ட கேள்வி கேட்டப்ப நீ திமிரா பதில் சொன்ன இல்ல, அதுக்காக தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன். மேடம், நான் உங்ககிட்ட
திமிரா பதில் சொல்லல. நீங்க கேட்ட கேள்விக்கு அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு தான் சொன்னேன். அதுல திமிரு எங்கிருந்து வந்துச்சு எனக்கு தெரியல. திமிருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். சரி, ஓகே. இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இது சொல்றதுக்காக தானா கூப்பிட்டீங்க? நான் போகலாமா என்று சக்தி கேட்கவும், கேன்டீன்ல வேலை செஞ்சுட்டு ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற உனக்கு இவ்வளோ வாய்னா, இங்க ₹1,00,000 சம்பளம் வாங்க போறேன். உன்னை விட 2 மடங்கு அதிகம். அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கணும் என்று அவள் கேட்கவும், மேடம், படிப்புக்கும் சம்பளத்துக்கும் என்ன மேடம் சம்பந்தம் இருக்கு? நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு அந்த கேன்டீன்ல வேலை கிடைச்சிருக்கு. உங்க படிப்புக்கு உங்களுக்கு இங்கே பிஏவா வேலை கிடைச்சிருக்கு. இதுல என்ன இருக்கு மேடம்? ஏன் தேவையில்லாம ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறீங்க? சரி, இப்ப உங்ககிட்ட நான் எது பேசினாலும் நீங்க கோவமா தான் பேசுறீங்க. நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். அவள் அங்கிருந்து சென்றவுடனே மாலை ஒரு 3 மணி இருக்கும் பொழுது வருண் கேன்டீனுக்கு வந்து சக்தியிடம் பேசிக் கொண்டிருந்தான். சக்தியும் அவனுடன் அமர்ந்து வேலை இல்லாமல் இருக்கவும் அவளும் பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது வருண், சக்தி, ஊருக்கு போன் போட்டியா? அக்காக்கு ஏதும் மாப்பிள்ளை ஏதும் பார்த்திருக்காங்களா? அப்பா ஏதும் சொன்னாங்களா என்று கேட்கவும், நான் இன்னைக்கு தான் போன் பண்ணி கேட்கலான்னு இருக்கேன் வருண் சார். அக்காவுக்கு சீக்கிரமா மாப்பிள்ளை பார்க்கணும். நானும் அம்மா கிட்ட சொல்லி இருக்கேன். எங்க சொந்தக்காரங்க யாராவது நல்ல மாப்பிள்ளை இருந்தா கூட அக்காவுக்கு பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அத பத்தி உன்கிட்ட பேசலான்னு தான் இருந்தோம். நீ என்ன நினைக்கிற சக்தி என்று கேட்கவும், உங்க சொந்தக்காரங்கன்னா எல்லாருமே ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்களே, அவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் எங்கனால கொடுக்க முடியுமா என்று சக்தி சொல்லவும், சக்தி, நீ எனக்கு மனைவியாக போற. உனக்கு நம்ம வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப உங்க அக்காவுக்கு நாங்க எதுவும் பண்ணாம விட்டுருவோமா என்ன? நீ கவலைப்படாத சக்தி. நீ இந்த கேன்டீன்ல கஷ்டப்படுறத பார்க்கையில் எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா நீ ஒரு குறிக்கோளோட இங்க வந்திருக்க. உங்க அக்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் நீ இங்க வேலை செய்யற மாதிரி இருக்கும் எனக்கு தோணுது. அதுக்கு அப்புறமா நீ இங்க வேலை செய்ய வேண்டாம் சக்தி. உன்னை இங்க வேலை வாங்குவதை நினைக்கையில எனக்கே கஷ்டமா இருக்கு என்று அவன் சொல்லவும், என்ன வருண் சார், இப்ப நீங்க மட்டும் அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து சும்மாவா இருக்கீங்க? எல்லா ஃபைலையும் சைன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வேலையை நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நம்ம ஏன் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அதே மாதிரிதான் கேன்டீன்ல என்னுடைய பொறுப்பு. கேன்டீன் வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கேன். இதுல எனக்கு ஒன்னும் தப்பா தெரியல என்று சக்தி சொன்னாள். உடனே, நீ எல்லா விஷயத்தையும் ஈஸியா எடுத்துக்கிற பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். இது உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவன்னு சொல்லிட்டு தான் அவங்க உன்கிட்ட சொல்லாம இருக்காங்க. ஆனா என்னோட அம்மா அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க என்று அவன் சொல்லவும், இருக்கட்டும் வருண் சார், இன்னும் எவ்வளோ நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு தானே. அக்காவிற்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். அதனாலதான் சீக்கிரமா அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்று சக்தியும் வருணும் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ரம்யா இவர்கள் இருவரும் பேசுவதை பார்க்கவும், என்னது இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எம்பி, இவர் போய் கேன்டீன்ல வேலை செய்யற பொண்ணுகிட்ட உட்கார்ந்து சரிசமமா பேசிட்டு இருக்காரு என்று இவள் நினைக்கவும், உடனே சரி, நம்ம போய் அங்க என்னன்னு பார்க்கலாம் என்று சொல்லி அவள் அங்கு சென்றாள். அப்பொழுது இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததுமே அவளுக்கு ஒரு பக்கம் எரிச்சலாக இருந்தது. வருண் அவளிடம் பேசுவதை பார்க்க பார்க்க இவளுக்கு ஏதோ ஒன்று போல இருந்தது. இவங்க 2 பேரும் என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க? நம்ம போய் அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்கலாம் என்று சொல்லி அவள் சென்று அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவள் கேட்க நினைத்தாள். அப்பொழுது சக்தி ரம்யாவை பார்க்கவும்,
உங்களுடைய பிஏ ரம்யா வராங்க என்று வருணிடம் சொல்லவும், வருண் திரும்பி ரம்யாவை பார்க்கவும், என்ன வந்திருக்கீங்க, காஃபி எதுவும் வேணுமா என்று சொல்லி கேட்கவும், பேசிட்டு இருந்தீங்க, அதான் என்ன விஷயம், வேற எதுவும் வேலை இருக்கான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் என்று சொல்லவும், அப்படிங்களா, நான் சக்தி கிட்ட இப்படிதான் பேசிட்டு இருப்பேன் என்று அவன் சொன்னான். என்னது, சக்தி கிட்ட இப்படிதான் பேசிட்டு இருப்பாரா? என்ன இவரு ஒரு எம்டி மாதிரி நடக்காம ஏதோ இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டாப் மாதிரி நடந்துட்டு இருக்காரு. இதை இப்படியே விடக்கூடாது. இங்க நம்ம வந்துட்டோம்ல, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம் என்று நினைத்து கொண்டு, சரி, நான் எதுவும் பெண்டிங் ஒர்க்கு இருக்கான்னு தான் கேட்க வந்தேன். நாளைக்கு உங்களோட ஷெட்யூல் எல்லாமே நான் போட்டு வச்சிடறேன் என்று அவள் சொல்லவும், சரி ஓகேம்மா, நீ பார்த்துக்கோ, நான் மற்ற விஷயம் எதுவும் இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன் என்று அவன் சொன்னான். சரி என்று அவள் கேட்டுவிட்டு அப்படியே சக்தியையும் வருணையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே அவள் சென்றாள். அவர்கள் இருவரும் சிரித்து பேச பேச அவள் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று போல் இருந்தது. சாதாரண ஒரு கேன்டீன்ல வேலை செய்யற பொண்ணுகிட்ட இந்த சாரு இப்படி பேசிட்டு இருக்காரு என்று அவள் உள்ளுக்குள் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் அவளுக்கு தெரியாதில்ல இவங்க 2 பேரும் காதலிக்கிறார்கள் என்று. அதை போக போக அவள் தெரிந்து கொள்வாள். அப்பொழுது அவளுடைய செய்கை எப்படி இருக்கும் என்று நாம் பொறுத்து பார்க்கலாம். இப்படியே இவர்கள் பேசிக்கொண்டு விட்டு, சரி சக்தி, டைம் ஆயிடுச்சு, உனக்கு கேன்டீன்ல வேலை இல்ல, வரியா? உன்னை நான் ஹாஸ்டல்ல விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன் என்று சொல்லவும், இல்ல வருண் சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு தான் வருவேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டு நான் வழக்கம் போல பஸ்ல போய்க்கிறேன் என்று அவள் சொல்லவும், சரி சக்தி, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நானும் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வருண் அங்கிருந்து கிளம்புவதற்கு தயாரானான். போகும்போது சக்தியை பார்த்து, சக்தி, ஐ லவ் யூ சோ மச் என்று அவன் சொல்லவும் சக்தி அமைதியாக இருந்தாள். வருண் சக்தியிடமிருந்து எந்த ஒரு பதிலையுமே எதிர்பார்க்கவில்லை. அவன் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். காரணம், சக்தி வருண் காத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறாள். ஆனால் அவனுடைய காதலை சக்தியிடம் அவன் வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருப்பான். சக்தியுடைய காதல் எப்பொழுது வருணிடம் அவள் வெளிப்படுத்துவாள் என்று வருண் காத்து கொண்டிருக்கின்றான். அந்த ஐ லவ் யூ சொன்ன வார்த்தை திரும்ப அவனுக்கு ஐ லவ் யூ டூ என்று எப்பொழுது வரும் என்று அவன் காத்து கொண்டுதான் இருந்தான். அது விரைவாக வரும் என்று கூட அவன் காத்து கொண்டிருந்தான். இதை சொல்லிவிட்டு அவன் காரை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். இங்கு சக்தி கேண்டீனில் உள்ள சில வேலைகளை முடித்துவிட்டு அவள் கிளம்புவதற்கு தயாரானாள். அப்பொழுது ரம்யா அங்கு வந்து, சக்தி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்று ரம்யா சொல்லவும், சொல்லுங்க மேடம், என்ன விஷயம் என்று சக்தி கேட்டு, வருண் சார் தான் உங்ககிட்ட வந்து அப்படி பேசிட்டு இருக்காருன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? அவர் கூட இப்படிதான் நீ உட்கார்ந்து பேசிட்டு இருப்பியா என்று அவள் கேட்கவும், மேடம், நீங்க என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியல என்று சக்தி சொன்னாள். இல்ல, நீ கொஞ்சமாச்சும் இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு அவர்கிட்ட சொல்லி நீ இடைவெளி விட மாட்டியா? அவர் இந்த கம்பெனிக்கு ஓனர், நீ சாதாரண கேண்டீன்ல வேலை செய்யற பொண்ணு, உனக்கு அவருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நீ எப்படி அவர் கூட சரிசமமா உட்கார்ந்து பேசுவ என்று ரம்யா கேட்கவும், சக்திக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு அவளிடம் பொறுமையாக எடுத்து சொன்னாள். ஏன் மேடம், இந்த ஆபீஸ்க்கு அவர் முதலாளியா இருந்தா அவர் கூட நாங்க எல்லாம் பேசக்கூடாதா? கேண்டீன்ல வேலை செய்யறவங்களா இருந்தா அவ்வளோ கேவலமா பாப்பீங்களா என்று அவள் கேட்கவும், பின்ன இருக்காதா, நீ இங்க இருக்கிறது எல்லாருக்கும் டீ காஃபி ப்ரைவேட் பண்ற பொண்ணு, நீ போய் அவர் கூட சரிசமா பேசும்போது அதை யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உனக்கு எதுவும் இல்லைன்னு கூட வச்சுக்கோ, ஆனா வருண் சாரோட பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது? அவர் நாளை பின்ன அவருக்கு எப்படி இந்த சொசைட்டில ஒரு மரியாதை இருக்கும் என்று அவள் சொல்லவும்,
என்ன மேடம், சார் சாதாரணமா என்கிட்ட உட்கார்ந்து பேசினத நீங்க அவருடைய பிரஸ்டேஜ் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல, இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று சக்தி சொல்லவும், ஹலோ மிஸ்டர் சக்தி, நான் அவரோட பிஏ. அவருக்கு பாதி வேலை நான் தான் பார்க்குறேன். அவர் எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இனிமேல் அவர்கிட்ட நீங்க இந்த மாதிரி சரிசமா உட்கார்ந்து பேசுவதை விட்டுட்டு உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க பாருங்க என்று அவள் சொல்லவும், அவள் சொன்ன அந்த வார்த்தை சக்திக்கு என்னமோ போலாகிவிட்டது. அவள் எதுவும் பதில் சொல்லாமல் அவள் விறுவிறுவென்று அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். ஒரு பக்கம் அந்த வார்த்தையை கேட்டு அவளுக்கு அழுகை வருவது போல இருந்தது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவள் அப்படியே பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். அந்த ரம்யா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சக்திக்கு சிந்தனை செய்வது போலவே இருந்தது. நம்ம இது ஆசைப்படுறது ரொம்ப அதிகமா இருக்குமோ, நாளைக்கு அவளுடைய சுயமரியாதைக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருமோ என்று அவள் பல சிந்தனை செய்து கொண்டே சென்றாள். இத எப்படி எடுத்துக்கிறது, இதை நம்ம யாருக்கிட்ட கேட்கறது, பேசாம வருண்கிட்டயே கேட்கலாமா என்று கூட அவள் நினைத்தாள். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி வருணிடம் கேட்பது என்று அவள் தெரியாமல் அவள் அப்படியே சிந்தனை செய்து கொண்டே பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தாள்.